கடைசி பிறவியின் ஆன்மீக அடையாளங்கள் பற்றிய விளக்கம். கடைசி பிறவி என்பது மீண்டும் பிறவி எடுக்கும் சுழற்சியிலிருந்து விடுதலை, மோட்சம் அல்லது முக்தி பெறுவதற்கு முன்னர் உள்ள ஒரு ஆன்மாவின் இறுதி உடல் வாழ்க்கையை குறிக்கிறது. இந்த நிலையை அடைந்த ஒருவரின் வாழ்க்கையில் ஏற்படும் முக்கிய ஆன்மீக மற்றும் குணாதிசய மாற்றங்களை காணலாம். கடைசி பிறவியின் ஆன்மீக அடையாளங்கள். கடைசி பிறவியை அடைந்த ஒரு ஆன்மா உலகப் பற்றுதல்களிலிருந்து முழுமையாக விலகி நிற்பதை காணலாம். இவர்களுக்கு உலகப் பொருட்கள், உறவுகள் மற்றும் வெற்றிகளின் மீது அளவுக்கு அதிகமான பற்று இருக்காது. மாறாக எல்லாவற்றையும் நிலையற்றதாக உணரும் ஆழ்ந்த பற்றற்ற நிலை காணப்படும். இவர்களது உள்மனதில் நிரந்தரமான அமைதியும் மனநிறைவும் குடிகொண்டிருக்கும். வெளிச்சூழ்நிலைகள் எவ்வாறு மாறினாலும் சலனப்படாமல் உணர்ச்சி சமநிலையுடன் இருப்பார்கள். மேலும் அனைத்து உயிர்களிடத்திலும் இயல்பான நிபந்தனையற்ற அன்பையும் இரக்கத்தையும் வெளிப்படுத்துவார்கள். தன்னலமற்று சேவை செய்வதிலும் மற்றவர்களை சமமாக பார்ப்பதிலும் இவர்கள் மகிழ்ச்சி காண்பார்கள். தனிமையில் இருப்பதையும் வாழ்க்கையின் உண்மையான அர்த்தம் என்ன என்பதை பற்றிய அறிவு தேடலையும் விரும்புவார்கள். இறுதியாக இவர்களுக்கு மரணத்தை பற்றிய பயம் முற்றிலுமாக நீங்கி கர்ம வினைகள் நீங்கிய உள்விழிப்படைந்த என்லைட்டன்ட் நிலையில் காணப்படுவார்கள். இந்த பண்புகள் அனைத்தும் அந்த ஆன்மா மீண்டும் பிறவி எடுக்க தேவையில்லாத உயர் ஆன்மீக நிலையை அடைந்துவிட்டது என்பதற்கான தெளிவான அறிகுறிகளாகும். இந்த பண்புகள் உங்கள் ஆன்மாவில் தென்படுகிறதா? கர்ம வினைகளை நீக்கி மோட்சப் பாதையில் நீங்கள் இருக்கிறீர்களா என்பதை இந்த பதிவு மூலம் தெரிந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். மேலும் பல ஆன்மீக தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.